அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கட்சி பணியில் ஈடுபட்டது தொடர்பாக வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட நிலையெடுப்பு வட்டாட்சியர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி பணிகளில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் வட்டாட்சியர் செல்வகுமார் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, இதன் பின்னணி என்ன? வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க காரணம் என்ன? விவரங்கள். திருநெல்வேலி நெடுஞ்சாலைத்துறை தாசில்தாராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த செல்வகுமார் நாம் தமிழர் கட்சியின் மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியதாக தகவல் வெளியான நிலையில் அவரை கட்டாய காத்திருப்பு பட்டியலிற்கு மாற்றி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திசைவேலியில் தாசில்தாராகவும் அதன் பிறகு நாங்குநேரி நதிநீர் இணைப்பு தாசில்தாராகவும் தற்போது திருநெல்வேலி நெடுஞ்சாலைத்துறை தாசில்தாராகவும் பணியாற்றி வருகிறார். அரசு பணிகளில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த பணிகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அவரை கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி விளக்கம் தர உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த ஜனவரி 2024 நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் தலைமை நடைபெற்றது. அப்போதும் தாசில்தார் செல்வகுமார் கலந்திருக்கிறார். அந்த புகைப்படமானது வைரலாகி வருகிறது. மேலும் இவர் தற்போது சீமான் கடந்த 11ஆம் தேதி தூத்துக்குடியிலும் 12ஆம் தேதி கன்னியாகுமரியிலும் 13ஆம் தேதி தென்காசியிலும் கலந்தாய்விலும் கலந்திருக்கிறார். செல்வகுமார் கலந்து கொண்ட புகைப்படமானது வைரலாகி வருகிறது. தொடர்ந்து வந்த புகாரின் அடிப்படையில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் செல்வகுமாரை கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி விளக்கம் தர உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி ராஜா.